ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் சீசன் 5 உடைய கிராண்ட் லான்ச் வந்து நேற்று வந்து நடந்தது. ஸோ முதல் நாளே ஒரு சின்ன பஞ்சாயத்தும் நடைபெற்றிருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்த்துடலாம். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி மிகப்பெரிய அளவில் பஞ்சாயத்துலாம் ஆரம்பிக்கல. அது வந்து போக போக கண்டிப்பாக ஆரம்பிக்கும். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த இந்த பிக் பாஸ் சீசன் 5 வந்து நேற்று வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிராண்ட் லான்ச் வந்து நடைபெற்று முடிச்சாச்சு. மொத்தம் 18 போட்டியாளர்கள் வந்து இந்த சீசனில் வந்து பங்கு பெற்றிருக்கிறாங்க. அநேகமாக இன்னும் 2 வைல்ட் கார்டு என்ட்ரிலாம் இருக்கும். ஆக மொத்தம் இந்த சீசனில் வந்து 20 பேர் வந்து பங்கு பெற போகிறாங்க. ஸோ எந்த சீசன்லையுமே இல்லாத அளவுக்கு இந்த சீசனில் வந்து அதிக போட்டியாளர்கள் வந்து இருக்கிறாங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 5க்கு நிறைய எதிர்பார்ப்புகள் வந்து இருந்துச்சு. நிறைய போட்டியாளர்கள் வந்து கொஞ்சம் புதுமுகமாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனை பொறுத்தளவு மாடலிங்க்கு அதிக முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நேற்று நடந்த பஞ்சாயத்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நேற்று வந்து இந்த கிராண்ட் லான்ச்சில் 5வது போட்டியாளராக நமிதா மாரிமுத்து அவர்கள் வந்து உள்ளே வந்திருந்தாங்க. ஸோ பிக் பாஸில் கலந்த ஒரு முதல் திருநங்கை அப்படிங்கிற பெருமிதம் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. இவங்க வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து உள்ளே போனாங்க. ஸோ அபிஷேக் பற்றி சொல்லவே வேணாம். அவர் வந்து சும்மா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நோண்டி கேட்டுக்கிட்டே இருப்பார். இவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் செம்ம கடுப்பாகும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருந்தோம். ஸோ நமிதா மாரிமுத்து அவர்கள் வந்து உள்ளே வந்த உடனே அபிஷேக்கு ஒரு டவுட் வந்து வந்துருச்சு. அதாவது அவருடைய சக நண்பரான ராஜு ஜெயமோகன் அவர் வந்து ஹைட்டாக இருக்கிறாரா இல்லை நமிதா மாரிமுத்து அவர்கள் வந்து ஹைட்டாக இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து வந்துருச்சு. உடனே அவர்கிட்ட கேட்க, நீங்கள் வந்து செருப்பை கழட்டுங்க, அவங்களுடைய ஹைட் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்க, நமிதா மாரிமுத்து அவர்களும் சளைக்காமல் தன்னுடைய செப்பலை வந்து கழட்டிட்டு அவங்க 2 பேர்த்துக்குள்ள ஹைட் வந்து செக் பண்ணாங்க. அதில் ராஜு ஜெயமோகன் வந்து 1 இன்ச்சில் அவர் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருந்தார். ஸோ மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பான ஆராய்ச்சியை பண்ணி முடித்த சந்தோஷம் அபிஷேக்கு. முதல் நாளே அபிஷேக் வந்து ஒரு சின்ன பஞ்சாயத்தை வந்து ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஸோ போக போக இது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு பஞ்சாயத்து அப்படின்னாலும் போக போக நிறைய பஞ்சாயத்துக்களை நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.